தொடர் கனமழையால் விழுப்புரம் சாலாமேடு பகுதியில் உள்ள அரசு கல்லூரி மாணவர் விடுதி வளாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகம் முன்பாகவும் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த நேரலை காட்சிகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். மாணவர் விடுதி வளாகத்திலேயும் நீர் சூழ்ந்திருக்கு. அங்கே மாணவர்கள் இன்னும் அங்கே விடுதியில் தான் இருக்கிறார்களா, அவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா? இந்த நீர் வடிவதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? கள தகவல்கள் என்ன? வணக்கம் மகிழா. தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய பகுதி விழுப்புரம் சர்வேயர் நகர் பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா SC/ST ஹாஸ்டல் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு அருகில் தோட்டக்கலைத்துறை அலுவலகம் மற்றும் பல்வேறு அலுவலகங்கள் இங்கு உள்ளது. குழந்தைகள் காப்பகம் அலுவலகம், பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலக கட்டிடங்கள் இந்த பகுதியில் உள்ளது. இந்த சர்வே நகர் பகுதியில் சுமார் இந்த தாழ்வான பகுதி என்பதால் இந்த பகுதியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இந்த SC/ST ஹாஸ்டல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் முழுவதும் தேங்கி இருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள் தற்போது இந்த காட்சியை நமக்கு காண்பித்து வருகிறார். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா தற்போது இந்த SC/ST ஹாஸ்டல் பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 5 அடி அளவிற்கு தண்ணீர் நிற்கிறது. நம்மளால் உள்ளே செல்றதுக்கே பயமாக இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த SC/ST ஹாஸ்டல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மாணவர்கள் ஒரு சில மாணவர்களே இங்கே தங்கியிருந்தனர். இங்கே இந்த தங்க முடியாத சூழல் இருந்த காரணத்தினால் அந்த மாணவர்களும் தற்போது வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இன்று விடுமுறை என்பதால் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய சூழல் இல்லை. ஆகையால் இங்கே எந்த பாதிப்பும் இல்லை, மாணவர்களும் யாரும் இல்லை. ஆனால் நாளைய தினம் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் இங்கே தங்கி கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் இங்கே தங்கி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையே இங்கே தற்போது இந்த பகுதியில் நிலவி வருகிறது. சுமார் முழுவதுமாக கழிவு நீரும் மழை நீரும் கலந்து ஒரு சுகாதார சீர்கேடான சூழ்நிலையில் இந்த ஹாஸ்டலானது காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் இந்த ஹாஸ்டலானது செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் யாரும் எந்த ஒரு அதிகாரியும் தற்பொழுது வரை இந்த பகுதியில் பார்க்கவில்லை என கூறப்பட்டு வருகிறது. நகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் யாரும் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றையில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் தண்ணீரானது மின் மோட்டார் பல லட்சம் ராட்சச மின் மோட்டார்கள் மூலமாக அங்கிருந்து தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதன் காரணமாகவும் இந்த தண்ணீர் அதிகப்படியாக இந்த பகுதியில் சூழ்ந்து காணப்பட்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த பகுதியில் தண்ணீர் தேங்காத வண்ணம் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஹாஸ்டல் போன்ற பகுதியில் மாணவர்கள் தங்குவதற்கு வசதியாக இருக்கும். நாளைய தினம் இந்த மாணவர்கள் இங்கே தங்க முடியாத சூழலே தற்போது காணப்பட்டு வருகிறது. அகிலா, கள தகவல்களுக்கு நன்றி தாமோதரன்.